அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்னோஃப்ளேக் சப்மிட்ல நடந்த விஷயங்கள், அதுல அவங்க புதுசா என்னென்ன அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பார்க்க போறோம். யூசுவலா இத பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக சொல்றேன். இந்த ஸ்னோஃப்ளேக் இந்த மாரி இந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி சம்மிட்ன்னு ஒண்ணு நடத்துவாங்க. அந்த சம்மிட்ல அவங்க நெறையா புது விஷயங்கள பத்தி அவங்க வந்து அதுல வந்து சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து இன் பர்சனா அதில் போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா விஷயங்கள் கிடைக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ் எழுதலாம். நிறையா வந்து அதில் வந்து பிரேக் அவுட் செஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது எல்லாமே வந்து நம்மளால செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஸ்னோஃப்ளேக் சம்மிட் இப்போ இந்த ஜூன் 2024ல நடந்த இந்த ஸ்னோஃப்ளேக் சம்மிட்ல ஸ்னோஃப்ளேக் நிறைய புது விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஜென்ரல் அவைலபிலிட்டி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஜென்ரல் அவைலபிலிட்டினா அது என்னங்க ஜென்ரல் அவைலபிலிட்டினா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்னோஃப்ளேக்கில் எந்த ஒரு புது விஷயமும் எடுத்த உடனே எல்லாருக்கும் கிடைக்காது. எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல ஒரு புது விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது பிரைவேட் ப்ரிவ்யூ மோடில் இருக்கும். அப்புறம் அது வந்து என்ன ஆகும்னா பப்ளிக் ப்ரிவ்யூ மோடுக்கு வரும். அதற்கு அப்புறமா தான் அது ஜென்ரல் அவைலபிலிட்டிக்கு வரும். இது ஜென்ரல். இது ஸ்னோஃப்ளேக்குன்னு இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், டேட்டா பிரிக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரைவேட் ப்ரிவியூலையோ பப்ளிக் ப்ரிவியூலையோ இருக்கிற விஷயங்கள் ஒரு சில இது இப்போ ஜென்ரல் அவைலபிலிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். முதல்ல வந்து டாக்குமெண்ட் ஏஐ அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ பேஸ்டு சிஸ்டம். அது வந்து இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸையோ இல்லைன்னா ஹேண்ட் ரிட்டன் இதுவோ இல்லைன்னா ஒரு லோகோவோ எதை நீங்கள் அதுக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதை ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து வெளியில் கொடுக்கும். அதை ஜென்ரலி அவைலபிளாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைனமிக் டேபிள்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே இந்த ஸ்னோ ப்ரோ கோர் சர்டிஃபிகேஷனில் இதை பற்றிலாம் நிறையா பேசியிருக்கோம். ஸோ டைனமிக் டேபிள்ங்கிறது என்னென்னா டேட்டா இன்ஜினியரிங்கானது. இப்போ வந்து மல்டிபிள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது, டாஸ்க் இருக்குது, ஷெடியூலிங் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் சிங்கிளாக டைனமிக் டேபிளை வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். என்டையர் பைப்லைன் மேனேஜ்மெண்ட்டை அதை ஜென்ரல் அவைலபிலிட்டியாக கொடுக்குறாங்க. அடுத்தது ஐஸ்பெர்க் டேபிள்ஸுங்க. ஐஸ்பெர்க் டேபிள்ஸ் எகைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐஸ்பெர்க்குங்கிறது ஒரு டேட்டா லேக்குக்கான ஓப்பன் ஃபைல் ஃபார்மெட்டு. அது வந்து ஆசிடு, ஸ்கீமா எவல்யூஷன், பார்ட்டிஷனிங்கு, ஸ்னாப்ஷாட்ஸ் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கும். அதையும் ஜென்ரலி அவைலபிள்னு சொல்கிறாங்க. அடுத்தது ட்ரஸ்ட் சென்டர் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ரிஸ்க்கு அது எல்லாத்தையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும், எவாலுவேட் பண்ணிக்க முடியும். அதில் ஸ்கேனர்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ரன் ஆகும் டிஃபால்ட்டாக. அதன் மூலமாக செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி எல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியும். அதுவும் ஜென்ரல் அவைலபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹரிசானில் யூனிவர்சல் சர்ச்சும், ஹரிசானில் டேட்டா குவாலிட்டி அண்ட் டேட்டா மெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் ஜென்ரல் அவைலபிலிட்டி வருது. ஹரிசானை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இதே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஹரிசான்ங்கிறது வந்து என்னென்னா எண்ட் டு எண்ட் டேட்டா கவர்னன்ஸு, ப்ரைவசி, செக்யூரிட்டி, ஆக்சஸ்ஸு, கொலாபரேஷன், இன்டர்ஆப்ரேட்டபிலிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்னோஃப்ளேக்கு கொண்டு வர அந்த ப்ராடக்டோட பேர் ஹரிசான். அதில் இந்த யூனிவர்சல் சர்ச்சுங்கிறது ஒரு கேப்பபிலிட்டி, டேட்டா குவாலிட்டிங்கிறது இன்னொரு ஒரு கேப்பபிலிட்டி. இது எல்லாம் ஜென்ரலி அவைலபிளாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னோ பார்க் கண்டெய்னர் சர்வீசஸ் அதை வந்துட்டு இப்போ ஜென்ரல் அவைலபிலிட்டி சொல்கிறாங்க. ஸ்னோ பார்க்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் என்னோட ரெக்கமெண்டேஷன், இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக இதில் பார்க்க முடியாது. என்னுடைய பழைய வீடியோஸ், அந்த ஸ்னோஃப்ளேக் வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இந்த ஸ்னோ ப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமில் ஜென்ரலாக ஸ்னோ பார்க்குங்கிறது இப்போ ஸ்னோஃப்ளேக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஸ்பார்க் ப்ரோக்ராமை சப்மிட் பண்ணுறதுக்கான ஏபிஐ. இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த டேட்டா ஃப்ரேமை நீங்கள் ஸ்பார்க்குக்கு எகென்ஸ்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸ்னோஃப்ளேக் எகென்ஸ்டாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்னோ பார்க்கு கொடுக்கும். அந்த ஸ்னோ பார்க்கை கண்டெய்னரைஸ்டாக பண்ண முடியும். அதை ஸ்னோஃப்ளேக் கண்டெய்னர் சர்வீசஸ்ன்னு சொல்லி போன ஸ்னோஃப்ளேக் சம்மிட்டில் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை இப்போ ஜென்ரல் அவைலபிலிட்டியாக கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை கண்டெய்னரைஸ் பண்ணி ஸ்னோ பார்க் கண்டெய்னர் சர்வீஸ்
சர்வீசஸ் மூலமாக நீங்கள் வந்துட்டு ரன் பண்ண முடியும். அடுத்தது ஸ்னோஃப்ளேக் சிஎல்ஐங்கிறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸு. ஸ்னோஃப்ளேக்கு கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, நீங்கள் சிஎல்ஐ மூலமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதையும் வந்து ஜென்ரல் அவைலபிலிட்டியில் கொடுக்குறாங்க. ஃபைனலாக ஸ்னோஃப்ளேக்கு கோபைலட்டுங்கிறது கிட்ஹப் கோபைலட். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கோபைலட்டையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால ஏஐ பேர் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது அந்த கோடில் டவுட் வருதுன்னா இங்கிலீஷில் நீங்கள் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது அதற்கான கோடை உங்களுக்கு கொடுக்கும். அதை ஸ்னோஃப்ளேக்கில் பண்ணுறதுக்கு பேர் ஸ்னோஃப்ளேக் கோபைலட்னு பேர். அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், எல்எல்எம் பவர்டு அசிஸ்டன்ட். அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் லேர்னிங் மாடல். அதுதான் ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒர்க் பண்ணுற மாடல். அது வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்களுக்கு சீக்வல் ஏதாவது டவுட் வருது, உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கோடிங் எழுதுறதுல பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஸ்னோஃப்ளேக் கோபைலட்டில் யூஸ் பண்ணிவிட்டு கோடை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஜென்ரல் அவைலபிலிட்டி அனௌன்ஸ்மெண்ட்ஸில் ஸ்னோஃப்ளேக் சம்மிட்டில் அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. அடுத்தது பொலாரிஸ் கேட்டலாக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க இது. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் வந்து புதுசாக இதை கொண்டு வராங்க. இந்த கேட்டலாக், இந்த டேட்டா கேட்டலாக்னு நம்ம சொல்லுவோம். டேட்டா கேட்டலாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய டேட்டாவினுடைய ஸ்கீமா ரிலேட்டட் டீட்டெயில்ஸு, உங்களோட டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள், இது எல்லாம் பண்ணுறதுக்கு பேர் கேட்டலாக் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அவங்கவுங்களுடைய இப்போ ஏடபிள்யூஎஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடபிள்யூஎஸ் க்ளூ டேட்டா கேட்டலாக்னு ஒன்று இருக்குது. ஒரு இதில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ டேட்டாபிரிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிட்டி கேட்டலாக்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஸ்னோஃப்ளேக் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பொலாரிஸ் கேட்டலாக்னு ஒரு கேட்டலாகை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த கேட்டலாகை நாங்கள் ஓப்பன் சோர்ஸாக பண்ண போகிறோம். ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இமீடியட் ஓப்பன் சோர்ஸ் இல்லை, இன்னொரு 90 நாளில் இது ஒரு ஓப்பன் சோர்ஸாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐஸ்பர்க் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மேலே இது ஒர்க் ஆகும் ஈஸியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்பர்க்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐஸ்பர்க்குங்கிறது ஒரு டேட்டா லேக்குக்கான ஃபைல் ஃபார்மேட். அப்பாச்சி ஹூடி இருக்குது, டேட்டாபிரிக்ஸோடைய டெல்டா லேக் இருக்குது, அதே மாதிரி அப்பாச்சி ஐஸ்பர்க் இருக்குது. ஐஸ்பர்க்குங்கிறது ரொம்ப காமன், எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா லேக்குக்கான ஃபைல் ஃபார்மெட்டு. அதற்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் கேட்டலாக அவங்க பொலாரிஸ் கேட்டலாக் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கூடையும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஏடபிள்யூஎஸ், கான்ஃப்ளூயன்ட், ட்ரிமியோ, கூகுள் க்ளவுடு, அஷூர், சேல்ஸ் ஃபோர்ஸ், எது கூட வேணாலும் நீங்கள் எதோ ஒர்க் பண்ணிக்கலாங்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை பாருங்கள், பாட்டமில் இருக்குது. ஸோ இப்போது ஏடபிள்யூஎஸ் S3லையோ அஷூர் பிளாப்லையோ இல்லை ஜிசிபி ஜிசிஎஸ் பக்கெட்லையோ இந்த ஐஸ்பர்க் ஃபார்மேட்டில் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அதற்கு மேலே இந்த பொலாரிஸ் கேட்டலாக் வந்து உட்காரும். ஸோ நீங்கள் ரெஸ்ட் ஏபிஐயை உபயோகப்படுத்தி இந்த பொலாரிஸ் கேட்டலாக் மூலமாக நீங்கள் இந்த ஐஸ்பர்க் கூட பேச முடியும். ஸோ இப்போ உங்களோட இன்ஜின் எந்த இன்ஜினாக வேணாலும் இருக்கலாம், ஃப்ளிங்காக இருக்கலாம், ஸ்பார்க்காக இருக்கலாம், பை ஐஸ்பர்காக இருக்கலாம், ஸ்னோஃப்ளேக்காக இருக்கலாம், ட்ரினியோவாக இருக்கலாம், எந்த இன்ஜினாக வேணாலும் இருக்கலாம். சிம்பிளாக ஏபிஐ கால் பண்ணி பொலாரிஸ் கேட்டலாக் மூலமா நீங்க உங்களுடைய கவர்ன்ட் ஐஸ்பர்க்ல இருக்கிற டேட்டாவை இந்த கேட்டலாக் வழியா கவர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓப்பன் சோர்ஸா வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க பாருங்க. இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு இன்ஜினுக்கும் உங்களோட டேட்டாவை நீங்க மூவ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஏபிஐ கால் பண்ணா போதும். இந்த பொலாரிஸ் கேட்டலாக் நெடுப்புற உட்காந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கும். ஸோ கிராஸ் இன்ஜின் ரீட் ரைட் இன்டர்ஆபரேட்டபிலிட்டி, ரன் எனிவேர், நோ லாக்இன், extend Snowflake Horizon's governance with the Polaris catalog integration. இதை பற்றி பார்ப்போம். Snowflake Horizonங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த ஹரிசானினுடைய கவர்னன்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த பொலாரிஸ் கேட்டலாக் கூட நீங்கள் இன்டகிரேஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்தது இன்ஜெக்ஷன் ஃபார் டாக்குமெண்ட் ஏஐ. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. காப்பி இன்டூங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். காப்பி இன்டூங்கிறது ஒரு வழியாக ஸ்னோஃப்ளேக்கு உள்ளுக்குள்ளே டேட்டாவை நீங்கள் இன்ஜெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். சரிங்களா? இந்த காப்பி இன்டூ மூலமாக நீங்கள் ஸ்னோஃப்ளேக் டேபிள்ஸ்க்கு உங்களுடைய ஸ்டேஜஸில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் லோட் பண்ணலாம். டேரெக்டாக உங்களுடைய எக்ஸ்டர்னல் லொக்கேஷன்ஸ் S3 அந்த மாதிரில டேட்டா இருந்தாலும் அதையும் நீங்கள் காப்பி இன்டூ வழியாக லோட் பண்ண முடியும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பி இன்டூ வந்து
டாக்குமெண்ட் ஏஐக்கான சப்போர்ட்டை கொடுக்குறோம் நாங்கள். ஸோ உங்களோட அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி உங்களால் டைரெக்டாக உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டட் பேட்ச் இன்சர்ட் இன்ஜெஸ்ட்டும் நீங்கள் பண்ணலாம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப், ஜேபெக், HTML எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் நீங்கள் உபயோகப்படுத்துறது மூலமாக ஸ்னோஃப்ளேக் கஸ்டமர்ஸ் வந்துட்டு அனலிட்டிக்ஸ் இன்சைட்ஸை டைரெக்டாக உங்களுடைய டாக்குமெண்ட்டிலிருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது சர்வர்லெஸ் டாஸ்க் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறத ப்ரைவேட் ப்ரிவியூவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டாஸ்க்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டாஸ்க்குங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் ஏதாவது ஸ்னோஃப்ளேக்கில் ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதற்கு டாஸ்க் மூலமாக நீங்கள் ஷெடியூல் பண்ணுவீங்க. அதை சர்வர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணுறது சர்வர்லெஸ் டாஸ்க்கு. அதில் ஃப்ளெக்ஸ்ன்னு ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. இதை நீங்கள் உபயோகப்படுத்துறது மூலமாக 42% உங்களுக்கு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். ஈவென்ட் ட்ரிவன் ட்ரிகர்டு டாஸ்க் இருக்குது. அது வந்து ஃபாஸ்டர் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கோங்க. 10 செகண்ட் லேட்டன்சி வேணும் இல்லை இது வேணும்னா லோ லேட்டன்சி டாஸ்க்கை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. ரெடியூஸ்டு டாஸ்க் ஷெடியூலிங் இன்டர்வல்ஸ் டவுன் டு 15 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் வந்துட்டு டாஸ்க் பேக் ஃபீல் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உங்களோட யூஸ் கேஸ்க்கு தகுந்தாற் போல் நீங்கள் ட்ரிகர்டு டாஸ்கையோ இல்லைனா லோ லேட்டன்சி டாஸ்கையோ இல்லைன்னா டாஸ்க் பேக் ஃபீல்லையோ நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு டாஸ்க்ஸை ஸ்னோஃப்ளேக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு காஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன். அடுத்தது ஹரிசான் பற்றி முன்னாடியே கொஞ்சம் பேசிட்டோம். பட் இப்போ டீட்டெயிலாக ஹரிசானை பற்றி நம்ம பார்ப்போம். ஹரிசான் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்னோஃப்ளேக்கில் கொடுக்கக்கூடிய எண்ட் டு எண்ட் டேட்டா கவர்னன்ஸுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹரிசான் இந்த 5 பில்லர்ஸில் ஆப்ரேட் ஆகும். அதாவது கம்ப்ளையன்ஸ், செக்யூரிட்டி, ப்ரைவசி, இன்ட்ராஆப்ரேட்டபிலிட்டி, ஆக்சஸ் அப்படிங்கக்கூடிய இந்த 5 விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஹரிசான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட என்டர்பிரைஸ் லெவல்ல இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனைகளை இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது யூனிக் நீட்ஸ், இப்போ வந்து ஏதாவது ஆக்சஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னாலும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ இண்டிவிஜுவலாக பில்லராக பார்ப்போம். முதல்ல ஆக்சஸ் ரிலேட்டடாக என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆக்சஸ்க்கு வியூ ஆப்ஜெக்ட் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. அதன் மூலமா நீங்க உங்களுடைய டேபிள் அண்ட் வியூ லெவல் இன்ஃபர்மேஷனை சீக்வலே எழுதாம நீங்க பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீங்க உங்களுடைய டேட்டாவை டேக் மூலமா நீங்க மானிட்டர் பண்ண முடியும். நீங்க யூசர் டிஃபைன் டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமாகவும் ஆப்ஜெக்ட் டேக்கிங் இல்லைன்னா கிளாசிஃபிகேஷன் டேக்கிங் மூலமாகவும் நீங்க உங்களுடைய டேட்டாவை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஆக்சஸ் கேட்டகரி. பிரைவசி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் வந்து என்னென்னா அக்ரிகேஷன் பாலிசிஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் பாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஷேர்டு டேட்டாக்கு எகென்ஸ்டாக யார் கொரி பண்ணலாம், யார் கொரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஹைலி சென்சிட்டிவ் டேட்டாவை உங்களோட அனலிஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது ஐடென்டிட்டியை நீங்கள் டிஃபரன்ஷியல் ப்ரைவசியை வச்சு மாஸ்க் பண்ண முடியும். டேட்டா மாஸ்கிங்னு ஒன்று இருக்குது. காலம் லெவல் செக்யூரிட்டி, ரோ லெவல் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்னோஃப்ளேக்கில் இருக்குது. இந்த டிஃபரன்ஷியல் பிரைவசியை உபயோகப்படுத்தி நீங்க வந்துட்டு டேட்டா மாஸ்கிங்கை நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கொலாபரேஷனை ஸ்னோஃப்ளேக் டேட்டா கிளீன் ரூம் வழியா நீங்க ப்ரைவசியை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த டைனமிக் டேட்டா மாஸ்கிங்கு, இந்த மாதிரியான ப்ரைவசி ரிலேட்டட் கன்சர்ன்ஸ், இப்போ பிஐ இன்ஃபர்மேஷன் மாஸ்கிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணியும் நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம் ஸ்னோஃப்ளேக் டேட்டா க்ளீன் ரூமை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ப்ரைவசி கேட்டகரியில் வருது. செக்யூரிட்டி இது யூஷுவலுங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். முதல்ல நம்ம பேசின மாதிரி இந்த ட்ரஸ்ட் சென்டரை உபயோகப்படுத்தி நீங்கள் வல்னரபிலிட்டி செக்கு உங்கள்
ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் செக்யூர்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் நீங்கள் பண்ண முடியும். இது வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் வந்து ரீட் பண்ண முடியாது. டேட்டா அட் ரெஸ்ட், டேட்டா இன் டிரான்சிட் ரெண்டுலேயுமே நீங்கள் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அத்தன்டிகேஷன் மெத்தட், இந்த OAuth அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ப்ரிவேலண்ட்டாக இருக்கிற அத்தன்டிகேஷன் மெத்தடு ஃபெடரேட்டடாக கூட நீங்கள் வந்து அத்தன்டிகேஷனை நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். கிரானுலர் ஆத்தரைசேஷன் கண்ட்ரோல்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டேட்டா ஆக்சஸ் பாலிசிஸ், அந்த காலம் லெவல் ரோ லெவல் செக்யூரிட்டிஸை டேட்டா ஆக்சஸ் பாலிசிஸ் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது தான். இதை அவங்க இந்த செக்யூரிட்டி பில்லருக்கு கீழே கொண்டு வராங்க. அடுத்தது கம்ப்ளைண்ட்ஸு. இப்போ ஆடிட் ஹிஸ்ட்ரி, ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சி, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். இந்த டேட்டா குவாலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டேட்டா குவாலிட்டி யூஸிங் பில்ட்-இன் கஸ்டம் டேட்டா மெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து பண்ண முடியும். இது இப்போ ஜென்ரல் அவைலபிலிட்டியாக இருக்குது. டேட்டா குவாலிட்டின்னா என்னென்னா, இப்போ உங்களுடைய டேட்டா இருக்குது, அந்த டேட்டா எப்படி இருக்குது, என்னோட டேட்டாவில் எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்குது, என்னோட டேட்டா ப்ராப்பராக இருக்கா. இப்போ ஒரு ஃபீல்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வரக்கூடாது, ஆனால் அந்த வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்க்கக்கூடியதுக்கு பேர் தான் டேட்டா குவாலிட்டின்னு பேர். அதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஸ்னோஃப்ளேக் நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா. அடுத்தது டேட்டா லீனியேஜ். நம்மளால் ஸ்னோ சைட்டில் டேட்டா லீனியேஜையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேபிள் லெவல், காலம் லெவல் லீனியேஜ், சோர்ஸ் டு டார்கெட் மேப்பிங்கு எல்லாத்தையுமே நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் இந்த ஹரிசானில் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்ட்ரா ஆப்ரேட்டபிலிட்டிங்கிற பில்லர் ஒன்று இருக்குது. அது ஒன்றும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் கிடையாது. எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து இன்ட்ராப்ரேட் பண்ணுறோம், இப்போ ப்ரொடியூசர் கன்சியூமர் அவங்கெல்லாம் எப்படி இன்ட்ராப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடியது. ஸோ எண்ட் டு எண்டாக ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸை உங்களுக்கு இந்த ஹரிசான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயம் மூலமாக நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுங்க. இது ரொம்ப நல்ல ஃபியூச்சர் தான் இது. அதாவது இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் என்னுடைய சார்ஜ் எல்லாம் எப்படி ஆயிருக்கு, என்னுடைய காஸ்ட் எப்படி போகுது, என்னோட அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளவு கிரெடிட்ஸ் பாக்கி இருக்குது, எவ்வளோ கிரெடிட்ஸ் நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன், இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரன்னிங் queries என்னென்ன, என்னுடைய இருக்கிறதுலே ஹையஸ்ட் கன்சியூமிங் வேர் ஹவுஸ் எது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து காஸ்ட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஆல்ரெடி மார்க்கெட்டில் சில பல தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் எல்லாமும் இதை பற்றிலாம் பண்ணுறாங்க. இப்போ ஸ்னோஃப்ளேக்கே என்ன பண்ணுறாங்கன்னா நேட்டிவாக காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டில் உங்களோட காஸ்ட் எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்கு உங்களோட காஸ்ட் எப்படி இருக்குது, ஆவரேஜ் டெய்லி ஸ்பெண்ட் எப்படி இருக்குது, டாப் வேர் ஹவுசஸ் பை காஸ்ட்டு, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கொரீஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். சரி, அடுத்தது ஸ்னோஃப்ளேக் நேட்டிவ் ஆப்ஸ் வித் ஸ்னோபார்க் கண்டெய்னர் சர்வீசஸ். பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கு, பட் ஓகே. ஸ்னோபார்க் கண்டெய்னர் சர்வீசஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நேட்டிவ் ஆப்ஸ், ஸ்னோஃப்ளேக்கினுடைய நேட்டிவ் ஆப்ஸை ஸ்னோபார்க் கண்டெய்னர் சர்வீசஸ் மூலமா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஒரு ப்ரொவைடர்னு வச்சுக்கோங்க. ப்ரொவைடர்னா நான் ஒரு டேட்டா ப்ராடக்டை நான் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கண்டெய்னரைஸ் பண்ணிடுவேன். கண்டெய்னரைசேஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து டாக்கர் கண்டெய்னர் அப்ளிகேஷன், என்னோட அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்சி லைப்ரரிஸு எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல போட்டு அதை ஒரு டாக்கர் இமேஜாக இப்போ பண்ணி அதை நான் கண்டெய்னரைஸ் பண்ணிவிடுவேன். அந்த கண்டெய்னரைஸ் பண்ண அந்த ஒரு டாக்கர் இமேஜை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட கன்சியூமருக்கு நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? ஸ்னோஃப்ளேக் மார்க்கெட் பிளேஸ் வழியாக நான் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து இந்த ஸ்னோபார்க் கண்டெய்னர் சர்வீசஸில் அவங்க அதை ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே ரன் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஸ்னோபார்க் கண்டெய்னர் சர்வீசஸ். இப்போ நேட்டிவ் ஆப்ஸை, ஸ்னோஃப்ளேக்கினுடைய நேட்டிவ் ஆப்ஸ், அதாவது ஸ்னோஃப்ளேக்கில் நேட்டிவாக சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் நம்மளால் ஸ்னோபார்க் கண்டெய்னர் சர்வீசஸில் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்தது DevOps சிம்பிளிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷன், DevOps ஏரியால என்னென்ன புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஸ்னோஃப்ளேக் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட் இன்டகிரேஷன். கிட் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ GitHub, GitLab, Azure DevOps, Bitbucket இது எல்லாமே வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்னோஃப்ளேக் இது எல்லாத்துக்கும் இன்டகிரேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய கோடை நீங்கள் எந்த வெர்ஷன் கண்ட்ரோலில் வேணாலும் வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கு கூட வெரி ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியுங்கிறாங்க. இப்போ பப்ளிக் ப்ரிவியூவில் இப்போ ஆக்சஸ் மட்டும்தான் வந்துட்டு ஆக்சஸ் ரீட் அண்ட் ரைட் ஃபைல்ஸ் வித்தின் யுவர் கிட் ரெப்போ மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா போக போக மிச்ச விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலாபரேஷனுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் VS கோட் மாதிரி இருக்கிறத நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு ஆக்சஸ் ரீடு ரைட் ஃப்ரம் யுவர் கிட் ரெப்போ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டேட்டாபேஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய DCM. இது என்னன்னா, ஏற்கனவே நம்ம இன்டகிரேஷனை பார்த்துட்டோம். இப்போ உங்களுடைய கோடை நீங்கள் உங்களுடைய VCS அதாவது GitHubல உங்களோட கோடை வச்சுருக்கீங்க. புது கோட் சேஞ்சஸை GitHubக்கு எகென்ஸ்டாக புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்னோஃப்ளேக் அந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணி அதை உங்களுடைய ஸ்னோஃப்ளேக் எக்கோசிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுதான் டேட்டாபேஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கிரியேட் ஆர் ஆல்டர் மேக் இட் ஈஸி டு declaratively manage access across Snowflake objects at scale. இப்போ வந்துட்டு உங்களோட DDL ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் சோர்ஸ் கண்ட்ரோலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை இதுக்கு அப்ளை பண்ணும். எதை பண்ணும்? கிரியேட்டு, ஆல்ட்ரு, எக்ஸிக்யூட்டு இது எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் ஸ்னோஃப்ளேக் ட்ரையல். இது வந்து கிளவுடு ட்ரையல், AWS கிளவுட் ட்ரையல் தெரிஞ்சால் உங்களால் இது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, மெட்ரிக்ஸு, ட்ரேஸு, லாகு, நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டாக இது கேப்சர் பண்ணும். டேட்டா அப்சர்வபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்ளிகேஷன் அப்சர்வபிலிட்டி, பைப்லைன் அப்சர்வபிலிட்டி, டேட்டா அப்சர்வபிலிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா அப்சர்வபிலிட்டியும் சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல உங்களால் இந்த ஸ்னோஃப்ளேக் ட்ரையல் மூலமாக பார்க்க முடியும். அதுதான் டேட்டா குவாலிட்டி, பைப்லைனு, அப்ளிகேஷனு எல்லாத்தையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதை தான் அவங்க இங்கே அழகாக இந்த படம் மூலமாக உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபார் எண்ட் டு எண்ட் ஸ்னோஃப்ளேக் அப்சர்வபிலிட்டி நம்ம ஸ்னோஃப்ளேக் ட்ரையலை உபயோகப்படுத்த முடியும். அடுத்தது ஸ்னோஃப்ளேக் நோட் புக்ஸ். எகைன் இந்த பேரை பார்த்தா உங்களுக்கு புரியும். நோட் புக்குங்கிறது என்ன? நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பைத்தன் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஜூபிட்டர் நோட் புக்கில் நம்ம வந்து கோடு எழுதுவோம். அந்த மாதிரி நோட் புக் மூலமாக நீங்கள் வந்துட்டு அது ஒரு ஈஸி இன்டர்ஃபேஸாக இருக்கும். செல்லாக இருக்கும். செல்லில் நம்ம கோடு எழுதி நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்னா என்னங்க, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்பு முடிக்க நோட் புக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு மிஷின் லேர்னிங் நம்ம பண்ணோம்னா பைத்தன் கோட் நம்ம எழுதணும். ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக் டேட்டா எக்கோசிஸ்டமாக வரதுனால ஸ்னோஃப்ளேக்கில் நிறைய மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸும் அவங்க புதுசாக கொண்டு வராங்க. அதற்கு நோட் புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் ஸ்னோஃப்ளேக் நோட் புக்ஸை அவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், பைத்தன் அண்ட் சீக்வல் சப்போர்ட் பண்ணும் அந்த நோட் புக்ஸுங்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்னோஃப்ளேக் நோட் புக்கில் பைத்தன் கோடை எழுத முடியும், சீக்வல் கோடையும் எழுதி ஸ்னோஃப்ளேக்கு எகென்ஸ்டாக நீங்கள் அதை சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்யூட் பவர் உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து தான் கிடைக்கும். எல்லாம் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங் மாடல்ஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம். டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் எல்லா விஷயங்களையும் நீங்கள் இந்த நோட் புக்ஸில் பண்ணிக்க முடியும். இப்போ வரைக்கும் ஸ்னோஃப்ளேக்கில் நோட் புக் கிடையாது. அந்த ஸ்னோசைட் யூஐயில் தான் நம்ம போய் நம்மளோட கோடு எழுதிட்டு இருந்தோம். பட் இந்த நோட் புக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் இது எல்லாம் போல்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர் AML டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க் ஃப்ளோஸை நீங்கள் பண்ண முடியும். எவிடென்ட் தான். அன்லாக் எஃபிஷியன்சி அண்ட் கொலாபரேஷன் அக்ராஸ் டீம்ஸ் எகெயின் எவிடென்ட் தான். இது நோட் புக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது என்னன்னு புரியும். இன்டகிரேட்டட் டேட்டா அனாலிசிஸ். இப்போ வந்து என்னென்னா உங்களோட கம்ப்ளீட் டேட்டா ஒர்க் ஃப்ளோவை ஒரு சிங்கிள் இன்ட்யூட்டிவ் என்விரான்மெண்ட்டில் உங்களால் பார்க்க முடியும். பில்டு டேட்டா பைப்லைன்ஸ் அண்ட் மேனேஜ் டேட்டா ஏற்கனவே பேசுனது தான். டேட்டா இன்ஜினியரிங்கை நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதில் டேட்டா ப்ரொஃபைலிங்கு, டேட்டா இன்ஜெக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ண முடியும். AML டெவலப்மெண்ட் மேட் ஈஸி. ஆமாம், நீங்கள் வந்து பைத்தன் கோடு, மிஷின் லேர்னிங் மாடல்ஸை நீங்கள் இந்த நோட் புக்கில் டைரெக்டாக எழுத முடியும். அதன் மூலமாக உங்களால் AML ஈஸியாக பண்ண முடியும். கண்டெய்னர் ரன் டைம் ஃபார் அட்வான்ஸ்ட் ML
முக்கியமான விஷயம். இப்ப நீங்க அட்வான்ஸ்டு மிஷின் லேர்னிங் அதாவது வந்து இப்போ ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ்டா பண்றீங்கன்னா, அதற்கு உங்களுக்கு ஜிபியு வேணும். ஜிபியுனா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். அதற்கு உங்களுக்கு கண்டெய்னர் ரன் டைமும் வேணும். ஸோ, இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்னோஃப்ளேக் நோட்புக்லயே உங்களுக்கு கண்டெய்னர் ரன் டைம் இன்டகிரேட்டட் சப்போர்ட் குடுக்குறாங்க. உங்களுடைய ஜிபியு பேஸ்ட் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ நீங்க ஸ்னோஃப்ளேக் நோட்புக் மூலமா நீங்க ட்ரெயின் பண்ண முடியும். அதை நீங்க அங்கேயே கண்டெய்னரைஸ் பண்ண முடியும். எல்லாமே நீங்க செய்ய முடியும். சரி, அதுக்கு அடுத்தது ஷெட்யூலிங் நோட்புக். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. நீங்க உங்களோட நோட்புக்கை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் நீங்க வந்து என்னன்னா வெளியில இருக்கிறதையும் நீங்க இதன் மூலமா எக்ஸ்டர்னலா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸையும் நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஸ்னோஃப்ளேக் கோபைலட் இன்டகிரேஷன். இந்த நோட்புக்கு கூட ஸ்னோஃப்ளேக் கோபைலட்டை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. கோபைலட்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏஐ பேர் ப்ரோக்ராமிங் ஜெனரேட்டிவ் ஏஐ உங்களுக்கு தேவையான கோடை இங்கிலீஷ் மூலமாக நீங்கள் கொடுத்து நீங்கள் அதுலேருந்து கோடை நீங்கள் வாங்கி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்னோஃப்ளேக் கோபைலட் இன்டகிரேஷனும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் நோட்புக்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது ஸ்னோ பார்க் பாண்டாஸ் ஏபிஐ. இது பார்த்துக்கோங்க, ஸ்னோ பார்க் பாண்டாஸ் ஏபிஐ. இது என்ன பாண்டாஸ் ஏபிஐ? ஏற்கனவே ஸ்னோ பார்க் டேட்டா ஃப்ரேம் ஏபிஐ சப்போர்ட் கொடுத்தாங்க. அது இப்போ ஜென்ரல் அவைலபிலிட்டி தான் இருக்குது. அதாவது என்னென்னா, என்கிட்ட ஒரு ஸ்பார்க் கோடு இருக்குது. அந்த ஸ்பார்க் கோடை நான் ஸ்னோஃப்ளேக்கு எகெயின்ஸ்டாக நான் வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரன் பண்ணுறது? அதற்கு அவங்க கொடுத்த ஆப்ஷன் தான் இந்த ஸ்னோ பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் உங்களுடைய ஸ்பார்க் கோடை, அதாவது ஒரு டேட்டா ஃப்ரேமை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்னோ பார்க் ஏபிஐ கால் பண்ணி டைரெக்டாக ஸ்னோஃப்ளேக் எகெயின்ஸ்டாக சப்மிட் பண்ண முடியும். இது இப்போ நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பார்க் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, பாண்டாஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பாண்டாஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாண்டாஸுங்கிறது பைத்தன் லைப்ரரி. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஸ்பார்க்கோட டேட்டா ஃப்ரேமே வந்து பாண்டாஸை வந்துட்டு ஐடியாவாக எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணப்பட்டது தான். ஸோ அதுதான் வந்து அதற்கு வந்துட்டு பேஸு. ஸோ இப்போ பாண்டாஸ்க்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ உங்ககிட்ட பைத்தன் பாண்டா கோடு இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் அதை ஸ்னோஃப்ளேக்கு எகெயின்ஸ்டாக ரன் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இது பப்ளிக் ப்ரிவியூவில் தான் இருக்குது. சரிங்களா? இங்கே இந்த படம்லாம் பாருங்கள், ஏற்கனவே ஸ்னோ பார்க்கினுடைய படம் தான் இது. ஸோ இப்போ உங்களுடைய பாண்டா இதை வந்துட்டு நீங்கள் இதில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்னோஃப்ளேக் கனெக்டர் ஃபார் பைத்தன் மூலமாக ஸ்னோஃப்ளேக் எகெயின்ஸ்டாக இதை வந்து சப்மிட் பண்ணும். ஸோ ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கிற சீக்வல் இன்ஜின் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கான ரெஸ்பெக்டிவ் இதில் வந்து இதை வந்து ரன் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பேக்கேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டென்சர் ஃப்ளோ, சைக்கிட் லேர்னு, நம்பை, கீராஸ் எதை வேணாலும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இது ரொம்ப நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான். பைத்தனில் ஒர்க் பண்ணுறவங்க, பைத்தன் பாண்டாஸில் ஒர்க் பண்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஆக்சுவலா. அடுத்தது கார்டெக்ஸ் ஏஐ பற்றி பார்க்க போகிறோம். கார்டெக்ஸ் ஏஐ அப்படின்னா என்னென்னா, ஸ்னோஃப்ளேக் ப்ரொவைட் பண்ணுற மிஷின் லேர்னிங்கான எண்ட் டு எண்ட் எக்கோசிஸ்டம். இப்போ எல்லாரும் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் பண்ணுறாங்க. அதனால் ஜென்ரேட்டிவ் ஏஐ பண்ணுறதுக்கு ஸ்னோஃப்ளேக் கொடுக்கக்கூடியது. இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். மேஜராக 3 காம்பனண்ட் அவங்க கொடுக்குறாங்க. பேஸாக கீழே பாருங்கள், கீழே மாடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இப்போ வந்து ஸ்னோஃப்ளேக் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆர்டிக்னு நம்ம சொல்லுவோம். டேட்டாபிரிக்ஸ் டிபிஆர்எக்ஸ், கூகுளோட ஜெமினி, இது வந்துட்டு ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி, அமேசானோட டைட்டன், இந்த மாதிரி மெட்டாவோட லாமா, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷன் மாடல்ஸ்னு சொல்லுவோம். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபவுண்டேஷனல் மாடல்ஸை நம்மளுடைய டேட்டாவுக்கு தகுந்தாற் போல டியூன் பண்ணுறதுக்கு பேர் ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாஸ்க் ஸ்பெசிஃபிக் அண்ட் எம்பெட் மாடல்ஸ். இப்போ உங்களுக்கான டாஸ்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷன் மாடல்ஸை நீங்கள் வந்துட்டு டியூன் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இந்த கார்டெக்ஸ் ஏஐ கொடுக்கும். ஸோ பேஸாக மாடல்ஸ் இருக்குது. அதற்கு மேலே என்ன பண்ணுன்னா, இது சாட் ஃபெசிலிட்டிஸை கொடுக்கும் யூஸிங் கார்டெக்ஸ் அனலிஸ்ட் அண்ட் கார்டெக்ஸ் சர்ச். ஸோ இப்போ வந்து உங்களுடைய டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நீங்கள் டைரெக்டாக ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணும், ஸ்னோஃப்ளேக்கே அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெக்டர் எம்பீடிங்ஸை கிரியேட் பண்ணி வெக்டர் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதாவது
கொஞ்சம் டெக்னிக்கல் தான். ஜெனரேட்டிவ் ஏஐனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள் இதுதாங்க. அதாவது என்னன்னா, வெக்டர் எம்பிடிங்ஸ நீங்க கிரியேட் பண்ணணும். இப்ப எப்படி வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங்க கிரியேட் பண்ணும்னா, உங்களினுடைய டேட்டாவ அது எல்லாத்தையும் வெக்டரா கன்வெர்ட் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு வெக்டர் டேட்டா பேஸ்ன்னு ஒண்ணு தேவைப்படும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த பைன் கோன் இந்த மாரி நெறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்கு. அது அவங்க நேட்டிவாவும் இருக்கு. இப்போ நீங்க அந்த டேட்டாக்கு எகென்ஸ்டா நேச்சுரல் லாங்குவேஜ்ல கேள்வி கேட்கும் பொழுது இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை எடுத்துக்கிட்டு அந்த வெக்டர் டேட்டா பேஸ்ல இருக்கிற ஸ்கீமாவை எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு தான் லாங் செயின் மாதிரியான லைப்ரரிஸை உபயோகப்படுத்தி நீங்க இங்கிலீஷ்ல கேட்குற கேள்விக்கு அது உங்களுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை அவங்க எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்னோஃப்ளேக்கே பண்றாங்க. ஸோ நீங்க எதுவுமே பண்ண வேணாம், உங்களோட டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும். பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா அதுவே இது எல்லாத்தையும் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஸோ நீங்க டைரக்டா அதில் கேள்வி கேட்கலாம். நீங்க இந்த ஸ்னோஃப்ளேக் சப்மிட்டினுடைய வீடியோவை நான் இதனோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பரவாயில்ல, உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதில் போய் பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இதை பற்றியே தெரியாத ஒருத்தரை டைரக்டா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்கள விட்டு பண்ண சொன்னாங்க டைரக்டாவே. ஸோ அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, மிஷின் லேர்னிங்னா என்னன்னு தெரியாது, ஏஐனா என்னன்னு தெரியாது, அவங்களாலேயே அதை பண்ண முடியுது அப்படிங்கிறத அவங்க அதில் ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்டர்ஃபேஸஸை அவங்க இது மூலமாக கொடுக்குறாங்க. ஃபைனலாக கார்டெக்ஸ் ஏஐ ஸ்டூடியோ மூலமாக நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணுமோ மிஷின் லேர்னிங் டெவலப்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இவங்க சொல்கிறது. கார்டெக்ஸ் ஏஐ மூலமாக நீங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பில்ட் பண்ணலாம், ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாங்கிறாங்க. முதல்ல இருக்கிறது கார்டெக்ஸ் அனலிஸ்ட், இப்போ பப்ளிக் ப்ரிவியூவில் இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் மூலமாக பேச முடியும். ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் டேட்டாவை டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இந்த கார்டெக்ஸ் அனலிஸ்ட் மூலமாக நேச்சுரல் லாங்குவேஜில் நீங்கள் அந்த டேட்டா கூட பேசிக்க முடியும். அடுத்தது கார்டெக்ஸ் சர்ச் இது கூகுள் சர்ச் மாதிரி உங்களோட என்டர்பிரைஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் டைரெக்டாக இந்த சர்ச் ஃபீச்சரை யூஸ் பண்ணி என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். கார்டெக்ஸ் ஃபைன் டியூனிங், ஏற்கனவே ஃபைன் டியூனிங்கை பற்றி நிறையா பேசிட்டேன், அதனால் அதை இதை வச்சு பண்ண முடியும். ஸ்னோஃப்ளேக் ஏஐ அண்ட் எம்எல் ஸ்டுடியோ ஃபார் எல்எல்எம்ஸ், அதுதான் ஏற்கனவே சொன்னது. இப்போ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நீங்கள் வந்து அது பண்ணவே மாட்டாங்க யாரும். பட் வந்து நீங்களே ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நீங்கள் வந்துட்டு கிரவுண்ட் அப்லேருந்து நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னா அதற்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக செலவாகும், ஜிபியூஸ்லாம் வேணும். பட் அதையும் நீங்கள் பண்ண முடியும். ஃபைனலாக ஸ்னோஃப்ளேக் கார்டெக்ஸ் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னா சேஃப் கார்டிங், உங்களுடைய இது செக்யூரிட்டி வைஸ்டாக உங்களுடைய மிஷின் லேர்னிங் அண்ட் எல்எல்எம் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வந்து வரலாம், எப்போ வந்து ஸ்னோஃப்ளேக் கோ பைலட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்போ வந்து கார்டெக்ஸ் அனலிஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதற்கு தான் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ டெக்ஸ்ட் டு சீக்வலாக இருந்ததுன்னா கோ பைலட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் டு ஆன்சராக இருந்தால் கார்டெக்ஸ் அனலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சீக்வல் டெவலப்பர்ஸ்க்கு கோ பைலட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு கார்டெக்ஸ் அனலிஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது உங்களோட புரிதலுக்காக நான் போட்டிருக்கேன், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவங்க கடைசியாக சொன்னதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். டார்க் மோட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னோஃப்ளேக்கில் அந்த ஸ்னோ சைட் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்போ வரைக்கும் லைட் மோடில் மட்டும்தான் இருந்தது. ஒரு சில டெவலப்பர்ஸ்க்கு வந்து டார்க் மோட் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அந்த டார்க் மோட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு டாகிள் பட்டன் தான், நீங்கள் டாகிள் பண்ணிக்கிறது மூலமாக நீங்கள் டார்க் மோடில் ஸ்னோஃப்ளேக் யூஐயில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். எப்போதும் போல தான் முக்கியமான விஷயங்கள் நான் என்னென்னா, இதை பற்றின பிளாக் எழுதியிருக்கேன்னா அந்த பிளாகோட லிங்கை நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்னோஃப்ளேக் சப்மிட் வீடியோஸும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். அதை மெயினாக நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன், அவ்வளோ நேரம் உங்களால் அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு டைரெக்டாக ஜூஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பட் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவினுடைய லிங்க்ஸையும் நான் இதில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஸ்னோஃப்ளேக் பிளாக் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டைம் இருந்தால் அதை போய் படிக்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்பப்போ நீங்கள் போய் படிங்கன்னு நான் சொல்லுவேன். ஸ்னோஃப்ளேக் பிளாகோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எப்போதும் போல தான் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட்ஸ் எழுதுங்க. கற்றனை தூறும் அறிவு.